மறைந்த பன்முக கலைஞர் பாக்யராஜின் உடலுக்கு மக்கள் இறுதி மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். அவருடைய இறுதி ஊர்வலம் நுங்கம்பாக்கத்திலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்பாக காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையோடு அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. பெசநகர் மின்மயானத்தில் அவருடைய உடல் இன்றைக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. இறுதி ஊர்வலத்தை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வினிஷ் சரவணனிடம் கேட்கலாம். வினிஷ் சரவணன், ஒரு பெரும் கலைஞனை தமிழ் திரையுலகம் இழந்திருக்கிறது. நேற்றிலிருந்து இன்று வரை முக்கிய பிரமுகர்கள், அவருக்கு மரியாதை செலுத்தியவர்கள் எல்லாம் யார் யார்? அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போதும் வீட்டிலிருந்து அவருடன் மிகவும் நெருங்கிய வட்டங்கள் நிறைய பேர் உடனேயே இருந்தார்கள். பார்த்திபன் ஆகட்டும், பாண்டியராஜ் ஆகட்டும், அவருடைய சிஷ்யர்கள், அதே போல ராதிகா அவருடைய கணவர் சரத்குமார் ஆகியோர் எல்லாம் அவருடைய உடலை சுமந்து வந்திருந்தார்கள். அவங்களுடைய திரைத்துறையில அவருடைய நெருங்கிய வட்டம், அவர்களுடைய பிணைப்பு, அது குறித்தும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வு குறித்தும் சொல்லுங்க. நிச்சயமாக திலகவதி பிரபல நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக நேற்று காலை சுமார் 8:30 மணி அளவில் தன்னுடைய இல்லத்தில் இருந்தபடியே காலமாயிருக்கிறார். அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட உடனேயே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவருடைய உயிர் திரும்புவதாக மருத்துவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து நேரடியாக அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் கொண்டு வரப்பட்டு பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசு கட்சியினுடைய ஆளுமைகளும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திய நிலையில தற்பொழுது இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. 17 நாட்களுக்கு முன்பாகத்தான் இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அப்போது கூட கே பாக்யராஜ் அவர்கள் நேரடியாக வந்திருந்தார். அப்போது கூட ஒரு ஆழ்ந்த சோகத்தில் தன்னுடைய குருவை இழந்த வருத்தத்தில் நேரடியாக வந்திருக்கூடிய போது பெரிதும் அவர் யாரிடமும் பெரிதாக பேசவில்லை. அப்போது ஒரு மன வருத்தத்தில் தான் இருந்தார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து அவருடைய உடல் உயிர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இறுதி ஊர்வலம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 73வது வயதில் கே பாக்யராஜ் அவர்கள் காலமாயிருக்கிறார். தற்பொழுது அவருடைய நுங்கம்பாக்கம் மின்னத்திலிருந்து தற்பொழுது பெசநகர் மின்மயானத்தை நோக்கி இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பயணத்துல சாலையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள், அதே போல அவருடைய அண்டை வீட்டார் அனைவருமே வீட்டில் இருந்து வெளியே வந்து தங்களுடைய இறுதி மரியாதையை கண்ணீர் மல்க தற்பொழுது செலுத்தி வருகிற காட்சிகள் எல்லாம் பார்த்து வருகிறோம். சாலையோரம் நீண்ட தூரம் நிற்கக்கூடிய வாகனங்களில் இருந்து வாகன ஓட்டிகளும், அதே போல 4 சக்கர வாகனத்தில் பயணித்தோறும் வாகனத்திலிருந்து இறங்கி தங்களுடைய இறுதி மரியாதை தற்பொழுது செலுத்தி வருகிற காட்சிகள் எல்லாம் பார்த்து வருகிறோம். தமிழ் சினிமாவில் தனக்கு தனித்துவ திரைக்கதை பாணியால் வெகுவாக ஈர்த்தவரும் நகைச்சுவையுடன் கூடிய நடிப்பாற்றால் ரசிகர்களை மகிழ்த்தருமானுடைய இறுதி ஊர்வலம் தான் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. பாக்யராஜை பொறுத்தவரை சினிமா துறை மீது கொண்ட ஆர்வம் காரணமாக இயக்குநர்கள் ஜி ராமகிருஷ்ணன், அதே போல பாரதிராஜ் ஆகியோருடைய உதவி இயக்குநராக பணியாற்றினார். கடந்த 1977 தனது திரைப்பயணத்தை அவர் தொடங்கிய போது பாரதி ராஜாவுடன் 16 வயதிலே கிழக்கு போகும் ரயில் பட பல்வேறு படங்களிலுமே உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தார். கிழக்கு போகும் ரயில் மற்றும் டிக் டிக் படங்களுக்கு பாரதிராஜுடன் இணைந்து படத்திற்கான கதையையும் அவர் எழுதியிருந்தார். அதே போல சிவப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வசனமும் எழுதியிருந்தார். துணை கதாபாத்திரங்கள் அவர் நடித்து வந்திருந்தார். சுவரில்லாத சித்திரங்கள் படம் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து பல்வேறு படங்களை இயக்கிய அவர் தன்னுடைய படங்களில் கதாநாயகனையும் நடித்து இன்று போய் நாளை வா, அதே போல அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு பட, சின்ன வீடு, அவசர போலீஸ் நூறு உட்பட பல்வேறு படங்களிலும் திரைப்படத்திற்கு பின்னணி இசையமைத்து பாடலும் பாடியிருக்கக்கூடிய காட்சிகள் கூட நம்மால் கடந்த காலங்களில் அவருடைய திரைத்துறையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. அதே போல திரைத்துறையில் மட்டுமல்லாது பத்திரிகை துறையிலும் பாக்யா என்ற வார இதழின் ஆசிரியராகவும் தொடர்ந்து சிறப்புடன் பணியாற்றி அதையும் செயல்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான்
2 தினங்களுக்கு முன்பாக நடிகை புஷ்பா அவருடைய மகளின் இல்ல திருமண விழா கோவாவில் நடைபெற்றது. அங்கு கூட அவர் சென்று அந்த மணமக்களை வாழ்த்தி நேற்று முன்தினம் இரவுதான் சென்னையை திரும்பியிருந்தார். நேற்று காலை வழக்கமாக தன்னுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு லேசாக நெஞ்சு வலி ஏற்பட்டதாக குடும்ப உறுப்பினர்கள், அதாவது தனது மனைவி மற்றும் மகனிடம் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் தெரிந்த உடனேயே நேரடியாக வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை அமர வைத்திருந்தார்கள், ஆசுவாசப்படுத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் அவருடைய நெஞ்சு வலி பொறுக்க முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நேரடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் தான் அவர் காலமாகியிருந்தார். திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய பாக்யராஜனுடைய படங்கள் ஜனரஞ்சகமாக இருக்கும். அதே போல கதை வசனங்கள் காமெடினா அவரது படங்கள் கவனம் இருக்கும் வகையிலும் சிறந்த திரைக்கதை ஆசிரியராகவும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநராகவும் நடிகராகவும் தொடர்ந்து பணியாற்றி வந்த பாக்யராஜனுடைய இறுதி ஊர்வலம் தற்பொழுது பெசநகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. திரைத்துறை மட்டுமல்லாது அவருடைய அண்டை வீட்டார்கள், அதே போல அவருடன் நட்புடன் பழகிய பல்வேறு நபர்களும் வயது முதிர்ந்தோர் கூட நேரடியாக சாலை மார்க்கமாக அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய அறிவுறுத்தலின்படி அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது, உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த காட் ஆஃப் கார்டன் நிகழ்ச்சி நேரடியாக நடைபெற்றவுடன் அவரது உடல், அவருடைய பூத உடல் வீட்டிலிருந்து நேரடியாக அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்பொழுது பெசநகரை நோக்கி நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் தான் காண்கிறோம். சாலையின் இரு மரங்கிலும் பல்வேறு நபர்களும், அதே போல சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்களும், அந்த சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நேரடியாக பார்த்து வருகிறார்கள். அதே போல தங்களுடைய இயக்குநருக்கு, தங்களுடைய நடிகருக்கு கண்ணீர் மல்க தங்களுடைய இறுதி மரியாதையும் செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்தவரை சினிமா பணிக்காக பல்வேறு விருதுகளுக்கு சென்றாலும் அரசியல் பிரதான கட்சிகளில் இணைந்து அவர் பணியாற்றிருக்கார். குறிப்பாக நிச்சயமா வினேஷ், இயக்குனர் இமயம் பாரதிராஜா இவருடைய குரு இறந்த 17 நாட்களிலேயே அவரும் தன் குருவுடன் சேர்ந்து ஐக்கியமாகிறார் என்பது போன்றான பல்வேறு வீடியோக்களையும் நாம் சமூக வலைதளத்தில் காண நேர்கிறது. இந்த ஒரு தருணத்தில் அதை தான் நினைவு கூற முடிகிறது. அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது நுங்கம்பாக்கத்திலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள் மக்கள். சிலர் மறையும் போது ஒரு குடும்பம் அழும், சிலர் மறையும் போது ஓர் ஊரே அழும். ஆனால் சிலர் மறையும் போதுதான் ஓர் காலமே அமைதியாகிவிடும். இன்று அப்படிப்பட்ட ஓர் நாள். திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் என்ற பெயர் ஒரு மனிதரின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு பள்ளி, ஒரு பாணி, ஒரு காலத்தின் முழு அடையாளம். ஒரு வெள்ளைத்தாளில் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் வெறும் மைத்துளிகள் மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான மக்களின் சிரிப்பாகவும் கண்ணீராகவும் நினைவாகவும் மாறியது. சினிமா என்பது வெறும் பிரம்மாண்டம் அல்ல, மனிதர்களின் வாழ்க்கைதான் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். அவருடைய படங்களில் ராஜாக்கள் இல்லை, ஆனால் சுயமரியாதையோடு வாழும் சாதாரண மனிதர்கள் இருந்தார்கள். அவருடைய கதைகளில் மந்திரங்கள் இல்லை, ஆனால் அன்பின் அதிசயங்கள் இருந்தன. அவருடைய வசனங்களில் ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆனால் வாழ்க்கையின் ஆழம் இருந்தது. அதனால்தான் அவர் எடுத்த திரைப்படங்களை நாம் வெறுமனே பார்க்கவில்லை, அதில் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு நல்ல திரைக்கதை என்பது என்ன என்பதை தமிழ் சினிமாவுக்கு கற்றுக் கொடுத்த சில ஆளுமைகளில் மிக மிக முக்கியமானவர் பாக்யராஜ். அதனால்தான் அவர் திரைக்கதை மன்னன். அவர் ஒரு கதையை எழுதவில்லை, மனிதர்களை படித்திருக்கிறார். அவர் வசனங்களை உருவாக்கவில்லை, நம் வீடுகளில் பேசப்பட்ட மொழியைத்தான் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் நகைச்சுவையை எழுதவில்லை, வாழ்க்கையின் சுமையை சிரிப்பால் இலகுவாக்கியிருக்கிறார். அதனால்தான் அவரது படங்கள் முடிந்த பிறகும் கூட அவரது கதாபாத்திரங்கள் நம் மனதிலேயே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்று தமிழ் சினிமாவில் இருக்கும் பல இயக்குநர்கள் பாக்யராஜ் சார் படங்களை பார்த்துதான் திரைக்கதை கற்றோம் என்று பெருமையாக சொல்வார்கள். ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருது அவருடைய மாணவர்கள். அந்த வகையில் பாக்யராஜ் அவர்கள் எண்ணற்ற இயக்குநர்களின் ஆசிரியராக வாழ்ந்திருக்கிறார்.